விஜயகாந்திற்கு எதிராக தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதே கட்சி தொண்டர்களின் விருப்பம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்று திடீர் திருப்பமாக மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்த விஜயகாந்துக்கு அக்கட்சி நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளரும் அக்கட்சியின் சட்டமன்ற கொறடாவுமான சந்திரகுமார் தலைமையில் பார்த்திபன், கும்மிடிப்பூண்டி சேகர் உட்பட தேமுதிக எம்எல்ஏக்கள் மற்றும் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சந்திரகுமார், அதிமுகவால் அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சி தேமுதிக என்று தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தேமுதிக நிர்வாகிகள் மீது பல கிரிமினல் வழக்குகள் போடப்பட்டதாகவும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானதாகவும் அவர் கூறினார். விஜயகாந்துக்கு விசுவாசமாக தாங்கள் செயல்பட்டு வந்ததாகவும், ஆனால் தேமுதிக தொண்டர்களின் மன உணர்வை மதிக்காமல் கூட்டணி தொடர்பாக அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்ததாகவும் சந்திரகுமார் குற்றம் சாட்டினார். தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்களும் நான் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்றைக்கு எங்களிடத்திலே குமுறுகிறார்கள், கதறுகிறார்கள். மக்கள் நல கூட்டணியுடன் சேருவது தொடர்பாக தேமுதிக செயற்குழு பொதுக்குழுவில் விவாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். தேமுதிக தொண்டர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர விரும்பியதாகவும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் தன்னிச்சையாக இணைந்ததாகவும் சந்திரகுமார் குற்றம் சாட்டினார். இப்படி நல்ல முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுகளை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியாது என்று கூறிய சந்திரகுமார், திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் விருப்பம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்திலே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். தேமுதிக தொண்டர்களின் உணர்வை புரிந்து விஜயகாந்த் கூட்டணி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், இது தொடர்பாக அவர் நாளைக்குள் தங்களை அழைத்து பேசுவார் என்றும் சந்திரகுமார் நம்பிக்கை தெரிவித்தார். கேப்டன் அவர்கள் தயவு செய்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் மட்டுமே தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும். அதற்காக நாங்கள் உங்கள் மூலமாக அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை மதியம் வரையிலும் நிச்சயமாக எங்களை அழைத்து பேசுவார், இதற்கு நல்ல முடிவெடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேமுதிகவிலிருந்து தாங்கள் யாரும் விலகவில்லை என்றும், தமிழக மக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களின் விருப்பத்தை அறிந்து விஜயகாந்த் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றும் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக நிர்வாகிகள் தெரிவித்தனர்.